வணக்கம் விவசாய பெருமக்களே. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சந்தன மரம். இது வந்து ஊட்டியோ, கொடைக்கானலோ இல்ல. இது வந்து சாதாரண கரூர் மாவட்டம். ரொம்ப வறட்சியான மாவட்டத்தில நம்ம இருக்கோம். இப்போ இந்த மாவட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ரொம்ப வறட்சியான மாவட்டம். இங்க வந்து சராசரி மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 960 எம்எம். இந்த 960 எம்எம் பார்த்தீங்கன்னா, 2024ல ரொம்ப ரொம்ப மிக மிக கம்மியா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அ அ 2023ல எங்களுக்கு கிடைச்சது ஒரு 660, 670 எம்எம் தான் வந்து சராசரி மழைப்பொழிவு வந்து கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல இத எப்படி சாத்தியமாக்குனீங்க? அப்படிங்கிறத நம்ம இங்க ஒரு விலாவரியா பார்க்கலாம். இந்த சந்தனம் வந்து ஒரு தனியா நின்னு வளராது. இந்த சந்தனம் தனக்கு அருகாமையில் உள்ள மற்ற மரங்களோட வேர சார்ந்து தான் வாழும். சரி, சந்தன மரத்தில என்னென்ன சார் பயன்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இதோட கட்டைகள் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த உ அ வைரம் அப்படிங்கக்கூடிய பகுதிகள்ல இருந்து எண்ணெய் எடுத்து காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. இது இல்லாம சந்தன கட்டைகள்ல இருந்து பல சிற்பங்கள் இந்த மாதிரியான சிலை வார்ப்புலாம் செய்றாங்க. இது உலக சந்தையில அதுவும் இயற்கை முறையில உருவாகக்கூடிய சந்தனத்துக்கு மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு இருக்கு. அதனால விவசாயிகள் வந்து இத ஆர்வமா வளர்க்குறாங்க. சந்தைப்படுத்துதல்ல பல சிக்கல்கள் இருந்தாலும், அ எதிர்காலத்தில வந்து இதோட தேவை வந்து அதிகமாவே இருக்கும். ஆனா வந்து உற்பத்தி வந்து கம்மியா தான் இருக்கு. ஏன்னா நம்ம காடுகள்ல இருந்து சந்தனங்கள எடுக்க முடியாது. அதனால விவசாய தோட்டங்கள்ல பட்டா வச்சிருக்கக்கூடிய நிலங்கள்ல நம்ம இத அதிகப்படியா வளர்த்து நம்ம வந்து பயன்பெறலாம். சந்தனத்தோட பயன்கள் பார்த்தாச்சு. இப்ப இத எப்படி வந்து விவசாயிகள் வந்து எளிமையா வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தோட்டத்தில நம்ம அதிகப்படியான களைச்செடிகள வந்து எடுக்கல. 1 இந்த களைச்செடிகள் அதிகமா இருக்கும்போது, இந்த மண்ணோட ஈரப்பதம் வந்து சீக்கிரமா காயாது. அ இதுல அ நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து அதிக அளவுல அ உருவாகும். ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மண்ல வந்து நாங்க அதிகப்படியான யூரியாவோ, செயற்கை ரசாயன உரங்களையோ வந்து பயன்படுத்தல. அப்போ இந்த இடத்துல உருவாகக்கூடிய இந்த பாக்டீரியாக்கள் இந்த வேரை சுத்தி இருந்துக்கிட்டு, இந்த மரத்துக்கு தேவையான சத்துக்கள இந்த நிலத்திலிருந்து எடுத்து குடுக்குது. இது ஃபர்ஸ்ட்டு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிக முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சந்தனம் வந்து தனியா வளராது. இந்த சந்தனமானது அ தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற மரங்கள தான் எடுத்துக்கும். அந்த மரத்தோட வேர்ல மெர்ஜ் ஆயி, அந்த வேர்ல இருந்து சத்துக்களையும், தண்ணியும் உறிஞ்சி எடுத்துக்கும். அப்போ இதுக்கு என்ன மாரியான மரங்கள் வந்து துணையா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துணையா வைக்கக்கூடிய மரம் வந்து சந்தன மரத்த சூரிய ஒளிய கட்டுப்படுத்தக்கூடிய, அதிக தாக்குதல ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட மரங்களா வைக்கக்கூடாது. இதுக்கு அடியில அருகாமையில இருக்கக்கூடிய மரங்கள் வந்து சந்தனத்துக்கு எந்த விதத்திலயும் தொல்ல பண்ணக்கூடாது. அதுல நம்ம இங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது, அ சந்தனத்துலேருந்து ஒரு 7 அடி தொலைவில ஒரு கொடுக்காப்புளி மரம் வச்சிருக்கோம். இந்த கொடுக்காப்புளி வந்து ஏன் சார் இந்த ஹோஸ்ட்ட வந்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரூர் மாவட்டம் வந்து ரொம்ப வறட்சியான மாவட்டம். ஸ்டார்ட்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்போம். அப்போ இங்க 10 வருஷத்துக்கு ஒரு வறட்சி வந்து உருவாயிட்டு இருக்கு. அப்ப அந்த ஒரு வருட காலம் வந்து இங்க மழையே இருக்காது. அப்ப அந்த மழையிலயும் இந்த சந்தனம் வந்து காயாம இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அதுக்கு ஏத்த மாரி ஹோஸ்ட்ட வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதுல ஒண்ணு தான் இந்த கொடுக்காப்புளி மரம். இப்ப இந்த கொடுக்காப்புளியோட வேர் வந்து இந்த சந்தனத்திலேருந்து ஒரு 8 அடி தூரத்தில இருக்கு. அடுத்தது இந்த தோட்டத்த சுத்தி உங்களுக்கு ஒரு குளுமையான சூழ்நிலைய உருவாக்கணும். அப்பதான் சந்தனம் வந்து நோய்வாய்ப்படாம வரும். நம்ம சந்தனத்துக்கு கொடுக்கக்கூடிய ஹோஸ்ட் பிளான்ட்டா வந்து ஃபர்ஸ்ட்டு கொடுக்காப்புளி பார்த்தோம். அடுத்து 2வது நம்ம பார்த்துருக்கிறது இங்க கிளரிசிடியா பார்த்துருக்கோம். இந்த கிளரிசிடியா அப்படிங்கிறது தமிழ்நாடு பல்கலைக்கழகத்து மூலமா அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு உரச்செடி. இத வந்து தமிழ்ல வந்து சீமை அகத்தின்னு சொல்லுவாங்க. இல்ல உரக்கொண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கிளரிசிடியாவோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குளுமையான சூழ்நிலைய வந்து ஏற்படுத்தும். 2வது அதிகப்படியான வெயில வந்து இது தாக்கு பிடிக்கும். அப்ப அந்த வெயில தாக்கு பிடிக்கும்போது, நமக்கு தேவையான அதிக தண்ணியோட செலவு வந்து குறையும். அப்போ தண்ணி வந்து சிக்கனமா மாறுது. அ இதோட இலைகள வந்து கொட்டி இந்த நிலத்துக்கு வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்குது. அந்த இலைகள் மக்கும்போது மண்புழுத்த சாப்பிட்டு அது ஒரு உரமா மாறுது. அது இல்லாம இதோட வேர்ல வந்து ரைசோபியம் பாக்டீரியாஸ் வந்து இருக்கும். இந்த கூட்டு பாக்டீரியம் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, காத்துலேருந்து நைட்ரஜனை உறிஞ்சி வேர்ல சேமிச்சு வைக்கும். இந்த சேமிச்சு வைக்கக்கூடிய தழைச்சத்த இந்த சந்தனம் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா வந்து வளருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்ப வெயில் வந்து இங்க படக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவு. நீங்க பின்னாடி பார்த்தா தெரியும். அப்போ வெயில் வந்து எது மேல பட்டாகணும்? ஒண்ணு கிளரிசிடியா மேல பட்டாகணும். இல்ல இந்த சந்தனத்து மேல பட்டாகணும். அதையும் விட்டீங்கன்னா, அந்த புல்லு மேல பட்டாகணும். வெறும் நிலத்து மேல வந்து வெயில் வந்து படல. ஸோ இந்த மாரி ஒரு சூழ்நிலைய உருவாக்குனா மட்டும் தான் சந்தனமானது செழுமையா வளரும். அப்போ இத உருவாக்குறதுக்கு தான் நம்ம இந்த ஹோஸ்ட்ட வந்து பயன்படுத்தியிருக்கோம். அப்ப இந்த ஹோஸ்ட்னால 2 விஷயம் கிடைக்குது.
ஒன்று சந்தனத்துக்கு துணை மரமாக இருக்குது. அடுத்தது வந்து சந்தனத்துக்கு தேவையான சத்துக்களை வந்து இது கொடுக்குது. வெயில்ல இருந்து இது பாதுகாக்குது. அப்போ இந்த வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்காக இந்த ஹோஸ்ட்டை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இப்போது இந்த சந்தனத்தில் வரக்கூடிய நோய் மேலாண்மை பற்றி பார்ப்போம். அதிகமாக வந்து சந்தன செடிக்கு வந்து நோய்கள் வந்து தாக்காது. ஒன்று வந்து இந்த சந்தனத்தை இலையை சாப்பிடக்கூடிய சிறு வண்டுகள் வந்து வரும். இதுக்கு நம்ம என்ன சார் பயன்படுத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக வந்து வேப்ப எண்ணெயும் காதி சோப்பையும் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த காதி சோப்பையும் வேப்ப எண்ணெய் கரைசலை வந்து ஒரு லிட்டருக்கு 5 mlங்கிற விதத்தில் நம்ம செடிக்கு வந்து தெளிக்கிறோம். இது மூலமாக அந்த இலைகளில் வரக்கூடிய இலை சுருட்டு, அடுத்தது இந்த பூச்சிகள் இது எல்லாமே கட்டுப்பாடு அடைஞ்சிரும். அதிகமான செலவினங்கள் வந்து உங்களுக்கு கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த செடிகளுக்கு வந்து என்னென்ன கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னா, பயோ நுண்ணூட்டங்கள், அதாவது இயற்கை வழியில் வரக்கூடிய பாக்டீரியா உரங்களையும் ஜீவாமிர்த கரைசலும் வந்து தொட்டியிலிருந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது கடந்த 1 வருஷம் 8 மாதங்களும் வந்து ஜீவாமிர்தம் தொடர்ந்து வந்து 45 நாளைக்கு ஒருக்கா வந்து இந்த செடிகளுக்கு வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து நிலமும் வளமாயிடுச்சு. இந்த மரங்கள் வந்து செழுமையாக வளர்ந்துருக்கு. ஒரு 2 வருஷத்துக்குள்ள இந்த க்ரீனீஸாக இந்த செடிகள் வந்து இவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்துருக்கு. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 2வது, இதை எல்லா விவசாயிகளும் வந்து எளிமையாக வளர்க்க முடியும். நம்ம கடைசியாக வந்து இந்த சந்தன வளர்ப்பு பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சந்தன மரத்தை எந்தெந்த மண்ணுக்கு வளர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். இப்போ விவசாயிகள் வந்து ஒரு டிம்பர் மரங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டிம்பர் மரங்களோட என்னென்ன வகைகள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகை எனக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அதாவது மண்ணுக்கேற்ற மரங்களாக நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த மண்ணில் இந்த மரம் நல்லா வளரும். இப்போது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, சந்தனத்துக்கு வந்து கால்சியம் இருக்கக்கூடிய மண் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இது அதிகப்படியான அந்த கால்சியம் மினரலை வந்து சாப்பிடக்கூடிய மரம். அப்போது இது மாதிரி நம்ம சந்தனத்தை தேர்ந்தெடுக்கும் போதும் இல்லை, மற்ற டிம்பர் மரங்களை தேர்ந்தெடுக்கும் போதும் மண்ணுக்கேற்ற மரங்களை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ இந்த வகையில் நம்ம ஒரு வளமான எதிர்காலத்தையும் சமூகத்தையும் நம்ம வந்து இங்கே கட்டமைக்கலாம். இது மூலமாக வந்து அதிகப்படியான மழைப்பொழிவும் ஏற்படுது. தரிசு நிலங்களாக இருக்கக்கூடிய இடத்த நம்ம வளமிக்க ஒரு பெரிய ஒரு சர்வைவல் பண்ணக்கூடிய தோப்புகளாக மாற்ற முடியும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். வெறும் நிலமாக போட்டு வச்சுருக்க விவசாயிகள் தங்களோட ஒவ்வொரு பகுதியும் வந்து பசுமையாக மாறும். அப்போ அதிகப்படியான மழை பெய்யும். நம்ம சுற்றுச்சூழலும் ஃபுல்லாகவே சுற்றுச்சூழல் வந்து மாசடைகிறது குறையும். அப்போ சுற்றுச்சூழல் மாசடைகிறது குறைஞ்சு இங்கே இருக்கக்கூடிய ஒரு உயிர் உருவாக்கம் நடக்கும். அந்த உயிர் உருவாக்கத்தில் பல பறவைகள் வந்து இந்த பழங்களை சாப்பிடும். பல விலங்குகள் வந்து ஊர்வன விலங்குகள் வந்து இந்த தோட்டத்தில் வந்து திரியும். இது மாதிரியான ஒரு பயோ சைக்கிளை வந்து நம்மளால் வந்து உருவாக்க முடியும். நம்ம பிறந்த ஊருக்கு இதை நம்ம செஞ்சே ஆகணும் இந்த காரியத்தை. அதனால் வந்து எல்லா விவசாயிகளும் இந்த மர வளர்ப்பை வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மர வளர்ப்பை வந்து முன்னெடுத்து நீங்கள் கொண்டு வரதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச இலவச ஆலோசனைக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் தோட்டத்துக்கு வந்து மண்ணையும் தண்ணியும் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வந்து நாங்கள் கொடுக்குறோம். விவசாயிகள் எல்லாருக்கும் நன்றிங்க.